நாடு முழுவதும் ஏறத்தாழ 5,85,00,000 மக்கள் முதலீட்டாளர்கள் PSL நிதி நிறுவனத்தில் ஏறத்தாழ 49,100 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளார்கள். தமிழகத்தில் மட்டும் குறிப்பாக 1 கோடி முதலீட்டாளர்கள் 10,000 கோடி முதலீடு செய்துள்ளார்கள். நன்கு செயல்பட்டு வந்த நிறுவனம். இதனுடைய நிறுவன தலைவர் நிர்மல் சிங் பாங்கு ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர். இதனுடைய நோக்கம், எங்கள் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தால் உங்களுக்காக நிலம் வாங்கி தருவோம், தேவையில்லை என்ற பட்சத்தில் முதிர்வு தொகையை உரிய தேதியில் அசலுடன் வட்டியும் சேர்த்து வழங்கப்படும் என்று கொடுத்து வந்தார். யாரையும் ஏமாற்றவில்லை. ஆனால் செபி என்ற அமைப்பு இவன் நம்மை விட பெரிய ஆளாகி விடுவான் என்ற ஒரு நோக்கத்தில் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து 2/2/2016 முதல் இந்த நிறுவனம் செயல்பட தடை விதிக்கப்பட்டது. ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் ஏழை எளிய முதலீட்டாளர்களுடைய நிலைமையை கருதி நிறுவனம் முடக்கப்பட்டாலும் காடு கலனியில் பாடுபட்டவருடைய பணம் போய் சேர வேண்டும். 6 மாத காலத்தில் இந்த நிறுவனத்தினுடைய 3,85,000 ஏக்கர் நிலத்தை விற்று உரியவர்களுக்கு, முதலீட்டாளருக்கு முதலீட்டு பணம் அசலுடன் வட்டியும் சேர்த்து திருப்பப்பட வேண்டும். மகத்தான வரலாற்று சிறப்பு தீர்ப்பை வழங்கினார். எப்ப 2016 பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களே, நீங்கள் தான் இப்பொழுது உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். 2016 ஆண்டு ஒரு ஜனநாயக நாட்டில் உச்ச நீதிமன்றம் 6 மாத காலத்தில் பணத்தை திருப்பி தர சொல்லிச்சு. இன்னைக்கு 2025 ஆண்டு 9 ஆண்டு காலம் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு புறக்கணிக்கப்பட்டு காற்றில் பறக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதல்வருக்கு தெரியாதா? பாரத பிரதமருக்கு தெரியாதா? நாங்கள் போட்ட பணத்தை கேட்கிறோம், கடன் கேட்கவில்லை. அதானி அல்ல, நாங்க ஆண்டி மரம் கட்டுறவன் ஒண்ணுக்கான கூலி தொழிலாளி. எங்க வயிற்று அடிச்சீங்கன்னா வீணா போயிருவீங்க. அடுத்த தேர்தல் நினைவு வச்சுக்க. தயவு செய்து நாங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணு, எங்களுடைய முதலீட்டு பணத்தை திருப்பி தர வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் பிரதமர் இல்லம் வரை செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நாடு முழுவதும் 5,85,00,000 நபர்கள் முதலீட்டாளர்கள் மொத்தம் 49,100 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க முதலீடு. தமிழ்நாட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா ஏமாறுறதுல முதலிடம் தமிழ்நாடு தானே. 1 கோடி பேர் 10,000 கோடி முதலீடு பண்ணிருக்கோம். இதுல பல லட்சக்கணக்கான களப்பணியாளர்கள் பல்வேறு நிலைகளில் பணியாற்றுறாங்க. பணத்தை முதலீட்டாளர் பெற்று நிறுவனத்துல டெபாசிட் பண்றதுக்காக பாடுபட்டவங்க. இன்னைக்கு அவங்க ஊருக்குள்ள போக முடியல, நடமாட முடியல, நல்லது கெட்டது சுப நிகழ்ச்சிக்கெல்லாம் செல்ல முடியல. அங்க பணம் போட்டு அவங்கள நெருக்கிறாங்க. நிறுவனம் மூடப்பட்டுள்ளது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி நிலங்கள் இப்ப பாத்தீங்கன்னா லோதா கமிட்டி செபி என்ன சொல்றாங்கன்னா 2 லட்சம் கோடி ரூபாய் பணம் இருக்குது. இந்த சொத்து எத்தனை கோடி? 2 லட்சம் கோடி. திருப்பி கொடுக்க யோசிக்குது இல்லை. 49,000 கோடி தான் தரணும். முதல்வர், பிரதமர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்குத்தான் விவசாய முன்னேற்ற கழகம் PSL பணமீட்பு குழுவோடு சேர்ந்து பலகட்ட போராட்டம் நடத்தியுள்ளோம். இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு 2,000 பேர். இப்போ பாத்தீங்கன்னா உண்ணாவிரதம் ஸ்டார்ட் ஆகி 1 மணி நேரம் ஆகுது. இப்போ 1000க்கும் மேற்பட்டோர் குழுமி இருக்கிறார்கள். இன்னும் கன்னியாகுமரி, திருநெல்வேலியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மாலை ஏறத்தாழ ஒரு 5,000 பேர் ரீச் ஆயிடுவாங்க. நன்றி, வணக்கம். செல்லராஜாமணி, நிறுவன தலைவர், விவசாய முன்னேற்ற கழகம்.